சித்திரகூடம் முனைவர் ஸ்ரீ உவே டாக்டர் ஏவிஆர் சுவாமியினுடைய 90வது திருநட்சத்திரத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மேனாள் மாணவர்களுடன் சேர்ந்து அவருடைய சீடர்கள் இணைந்து ஒரு பாராட்டரங்கமாக இந்த நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது மேடையிலே சான்றோர் பெருமக்களை அழைக்கின்றோம். மங்களாசாசனம் செய்ய வருகை தந்திருக்கும் ஜிஆர் சுவாமிகள் மேடைக்கு எழுந்தருளுமாறு பிரார்த்திக்கிறேன். இந்த விழாவினுடைய கதாநாயகர் டாக்டர் ஏவிஆர் சுவாமி அவர்கள் மேடையில் எழுந்தருளுமாறு பிரார்த்திக்கின்றேன். திரு ராஜரத்னம் ஐஏஎஸ் முன்னாள் தலைமைச் செயலாளர் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். டாக்டர் இளங்கோ துறைத் தலைவர் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். டாக்டர் ரத்னசாமி ஐஏஎஸ் அவர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். பேராசிரியர் கனகராஜ் சேர்மன் ஜெயா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். இப்பொழுது முறையாக இந்த பாராட்டரங்கம் துவங்குகின்றது. நம்ம பிரேயருக்கு பதிலாக தான் பன்னிசை வச்சாச்சு. அதனால் நேரடியாக வரவேற்புரையை நிகழ்த்துமாறு டாக்டர் ஏவிஆர் அவர்களுடைய செல்வ புதல்வி ஸ்ரீமதி ஹரிப்பிரியா தேவநாதன் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். மாலை வணங்கும் இனிய மாலை பொழுதிலே மாலும் வணங்கக்கூடிய அளவுக்கு இல்லை என்றால் மாலும் மகிழக்கூடிய அளவிற்கு ஆன்றோர்கள் சான்றோர்கள் இருக்கக்கூடிய அவையினர் எல்லாரையும் அடியேன் வருக வருக என வரவேற்கிறேன். சார் சொல்லும்பொழுது சான்றோர்கள் என்று சொன்னார். சான்றோர் என்ற இந்த ஒரு சொல்லானது நம் தமிழுக்கு என்றே இருக்கக்கூடியது ஒன்று. சால் அப்படின்ற ஒரு வேர் சொல்லிலேருந்து வந்தது தான் சான்றோர். வேற எந்த மொழியிலும் இல்லாத ஒரு தனி சிறப்பு சான்றோர் என்று சொல்கிறோம். சால்பு உடையவர்கள் சான்றோர்கள். சால்பு என்றால் என்ன? நிறைவு என்று அர்த்தம். எல்லாம் இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம சம்பத் சொல்றோம் இல்லையா? சம்பன்னா சம்பத்து அப்படின்னு சொல்ற மாதிரி வடமொழியில் சொல்வது போல இந்த சான்றோர் அப்படின்னா எல்லா விதத்திலும் நிறைந்தவர்கள், முழுமை பெற்றவர்கள் என்று அர்த்தம். எந்த மொழியிலும் இந்த மாதிரி ஒரு வார்த்தை பிரயோகம் இவ்வளவு அழகாக இருந்ததில்லை. இப்போ சார் சொல்லும் பொழுது சான்றோர்களை அழைக்கிறேன் என்று எவ்வளவு கச்சிதமாக சொன்னார். என்ன காரணம் என்றால், நீயும் திருமகளும் நின்றாயால் என்று அந்த திவ்யதேசத்திலிருந்து எழுந்தருளி இருக்கக்கூடிய ஜிஆர் சுவாமிகள், திருக்கோயிலூர் ஜிஆர் சுவாமிகள் அந்த சான்றோர் என சொல்வதற்கு தராசில் வச்சா கூட தராசு கொஞ்சம் வித்தியாசப்படுற அளவுக்கு அவ்வளவு நிறைந்த ஒரு விஷய ஞானியாக இருக்கக்கூடியவர், கைங்கரியத்தில் நிறைந்தவர், தொண்டில் நிறைந்தவர், வாக்கு எது சொன்னாலும் அது நிறைந்த பொருளாக இருக்கு. எம்பெருமான் உகக்கக்கூடிய அளவுக்கு அது நிறைந்த ஒரு பொருளை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் எல்லா விதத்திலும் தேர்ச்சி பெற்றவர். மற்றும் இங்கு இருக்கக்கூடிய அனைவருமே எல்லாருமே ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு சான்றாக திரைகிறார்கள். அதான் சான்றோர் என்றால் அந்த சான்றோருக்கு நான் ஒரு சான்று, அப்படி ஒரு சர்டிஃபை பண்றோம் இல்லையா? சான்றிதழ் கொடுக்குறோம் சொல்றோம், அதுக்குன்னு ஒரு தகுதி. ஆனா இங்க இருக்கிற அத்தனை பெருமக்களுமே அந்த சான்றோருக்கு தனி இயல்பாக தனித்தன்மையுடன் சான்றாக இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த அவை நிரம்பி இருக்கிறது. எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக அடியேன் முகமன் கூறி எல்லாரையும் சுவாகதம் கூடி அந்த ஆச்சாரியின் திருவருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொண்டு அமைக்கிறேன். நன்றி. மிக அற்புதமான இந்த அரங்கம் நிறைந்து நாங்கள் நினைச்சது ஒன்று, நடக்கிறது ஒன்று. ரொம்ப காம்பேக்டடாக கன்சைஸாக அவருடைய பழைய மாணவர்கள், அவருடைய சீடர்கள், ரொம்ப அணுக்க தொண்டர்கள் எல்லாரும் இணைந்து சுவாமிக்கு ஒரு சின்ன உற்சவம் நடத்தணும். ஏன்னா 1980 அந்த 80வது சதாபிஷேக மகோற்சவம் 2014 ரொம்ப விரிவாக நடத்தினோம். ஒரு 10 நாள். 2024 வந்துருச்சு. நம்ம அந்த 90ங்கிறது அந்த 80 நினைவுக்கு வந்தவுடனே ஏதாவது ஒரு விதத்தில் செஞ்சாகணும் அப்படின்ட்டு ஒரு விதமான கிளர்ச்சின்னு வச்சுக்கிங்க. அவரை பார்க்கும்போதெல்லாம் நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு
அந்த அடிப்படையில் நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஹாலில் ஒரு கெட்டு கதர் ஆட்டம் அவருடைய மாணவர்கள் எல்லாம் இணைத்து சீடர்களை எல்லாம் இணைத்து பார்த்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவாமி மேலே எவ்வளவு அன்புங்கிறது இங்கே வந்திருக்கிற கூட்டம் பத்தாது போல இருக்குது, இடம் பத்தாது போல இருக்குது. நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோம் பெரிய அளவில். பேராசிரியர் கனகராஜ், அதே மாதிரி நம்முடைய இவர் ரத்ன சபாபதி ராஜரத்னம் ஐஏஎஸ் அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நாங்கள் சின்னதாக ஒரு கூட்டம் தாங்க நடத்த போகிறோம், சிறிய அளவில் நடத்த போகிறோம் அப்படின்னா. பேராசிரியர் கனகராஜ் அவர்கள் சொன்னார்கள், ஏன் சின்ன அளவில் நடத்துறீங்க, பெருசாக நடத்துங்களா, நாங்கள்லாம் இருக்கிறோம்லேன்னாரு. ஆனால் எல்லாரையும் ஒரு விதமாக ஒன்றாக்கி நடத்தக்கூடிய அந்த ஒரு நேரம் நமக்கு இல்லை. ஷார்ட் பீரியடில் செய்ய வேண்டியதாக போயிடுச்சு. இன்னும் இப்போ பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரையல் ஃபங்க்ஷனாக வச்சுக்கிட்டு ஒரு மெயின் ஃபங்க்ஷன் ஒன்று வைக்கணும் போல இருக்குது, பெரிய அளவில் பெரிய இடத்துல. ஆனால் இதில் உங்களுக்கு நிறைய இடர்பாடுகள் இருக்கு. முதல்ல உங்கள் எல்லார்கிட்டையும் அடியன் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா வர முடியல, போக முடியல, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ செஞ்சு முடித்த பிறகு தான் நமக்கு தோணுது இன்னும் கொஞ்சம் நல்லா பெரிய இடமா செஞ்சுருந்துருக்கலாமேன்னுட்டு. ஆனால் எதுவாக இருந்தாலும் நம்ம நினைக்கிறது ஒன்று. பாருங்கள், 5:10 நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும்னா இப்போ மணி கிட்டத்தட்ட ஆகுது. இதிலேயே 4 பாட்டு கட் பண்ணியாச்சு. அவ்வளோதானே செய்ய முடியும். ஏன்னா பன்னிசை என்பது நம்ம வைணவத்தில் இல்லாமல் போயிடுச்சேங்கிற ஏக்கத்துக்காக இது எப்படியாவது வைக்கணும். சைவத்தில் பன்னிசையோடு தான் எல்லா நிகழ்ச்சியும் தொடங்கும். நம்ம ஆழ்வார்கள் பண்ணார் பாடல்னு வாயால் பாடினாங்களே தவிர எந்த இடத்துலையும் பன்னிசை கிடையாது. ஏன்னா ஜிஆர் சுவாமி இருக்கும்போது தான் செய்ய முடியும். அடுத்து அவர் தானே அது செய்யணும். நீங்கள் வேணா நான் சொல்கிறது சரியா இல்லையா? சுவாமி காதால பாட்டு கேட்கணும்னு நினைக்கிறார். ஆனால் நம்மளே பார்த்தீங்கன்னா நெளிகிறோம். என்ன காரணம்னா நமக்கு இந்த வைணவத்தில் பாசுரங்களை கேட்டு பழகாத காதுகளாக நம்முடைய காதுகள் போய்விட்டன. அதனால் நம்ம வைணவ மாநாடு நடத்தலாம், புவனகிரியில் நடத்தலாம்னு சரி, சுவாமியினுடைய அந்த சதாபிஷேகம் நடத்தலாம்னு சரி, OST வந்திருந்தார் பாடினார். அதனால் நம்ம எப்படியாவது அந்த பன்னிசையை மறுபடி ரெனோவேட் பண்ணணும். ஏன்னா சுவாமி நாதமுனிகள்னுட்டு வைபவ பிரகாசி 500 பக்கம் எழுதியிருக்கிறார். அதில் பன்னிசையை பற்றியே கிட்டத்தட்ட 110 பக்கங்கள் ஆய்வு செய்து எழுதியிருக்கிறார். இவ்வளோ பேர் இருக்கிறீங்க. சுவாமிக்கு ஒரு தமிழ்ச்செம்மல் விருது கிடைக்கல, ஒரு கலைமாமணி விருது கிடைக்கல, ஒரு நூலாசிரியர் விருது கிடைக்கல. போன மாதம் 500 பக்கங்கள் மிகச்சிறந்த ஆய்வு நோக்கில் இலக்கியத்தில் எழுதியிருக்கிறார். தெரித்தெழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கியும் பூசித்தும் பொழுதேன் என்கிறது இந்த உலகத்தில் யாராவது ஒரு வைணவருக்கு பொருந்தும் என்று சொன்னால் 90 வயது வரை தளராமல் எழுதி 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 நூலை வெளியிட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சுவாமிகளுக்கு தான் பொருந்தும். நம்மெல்லாம் கடன்பட்டு இருக்கிறோம். காலையில் எப்போயே MA எக்கனாமிக்ஸ் படித்தவர் இங்கே வந்திருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஒருத்தவர் நடராஜன் சொன்னார், இன்னொருத்தர் பேர் அன்பழகன் சொன்னார். எப்பயே அவங்க அப்பா பஸ்ஸுக்கு காசு இல்லாமல் மாயவரத்தில் நின்னார். நீ நடராஜனுடைய அப்பா தான், நீங்கள் நடராஜனுடைய அப்பா தானேன்னு கேட்டு 2 ரூபாய்க்காக நான் நின்ன எனக்கு அந்த காலத்திலே 100 ரூபாய் எனக்கு சுவாமி கொடுத்தார் என்று சொல்லும் பொழுது தான் இதுவரை வெளிவராத அவருடைய பரிணாமமே நமக்கு தெரியுது. அவர் காலையில் வர்றார். அப்புறம் என்ன தெரியுமா சொல்கிறாரு, சுவாமி எல்லாம் பெரிய மனுஷங்க நிறைய பேர் வந்திருப்பாங்க, நாங்கள் எல்லாம் அந்த இடத்துல உங்களுக்கு பார்க்க முடியுமா பார்க்க முடியாதா தெரியல, வீட்டுக்கு பார்த்து அப்போ எப்படி இருக்கு பாருங்க. அப்போ வைணவத்தின் ஆவி யார் என்று கேட்டால் ஏவி யார் என்று தான் சொல்ல வேண்டும். அதை விட நமக்கு வேற கிடையாது. ஏன்னா நான் தலைமுறை நிறைய பேசக்கூடாது. நான் சொன்னேன் 30 பேர் 45 பேர் சுவாமி எழுதி கொடுத்தார். அவ்வளோ பேர் கலந்துக்கணும். நான் நம்முடைய பேராசிரியர் கனகராஜ் அவர்கிட்ட சொன்னேன், இதை பாருங்க, சுவாமி 90 வயசு, வேதம் நூல் பிராயம் 100ன்னுட்டு 90 வயசில் சுவாமி இருக்கிறார். எவ்வளவோ உடல் இடர்பாடுகள் அவருக்கு. டாக்டர் வெங்கடேஷ் வந்திருந்தா தெரியும் அவருக்கு. 15 நாட்கள் அவருடைய பராமரிப்பிலே வைத்திருந்து இருக்கிறாரா. அவரை நான் பெத்த பிள்ளைன்னு சொல்ல மாட்டேன், அவர் பேரன். அவர் ஏவிஆருக்கு பேரன் யாருன்னு சொன்னால் வெங்கடேஷ் தான். அவர் தான் அவரை அடாப்ட் பண்ணி இருக்கிறார். அதே மாதிரி அவரால் டாக்டர் கோகுல் வந்திருக்கிறார், திருநெல்வேலியிலிருந்து, யூராலஜிஸ்ட், சிறுநீரகர். அவர் பாருங்க, பெரிய மிராக்கிள். சுவாமிக்கு ஒரு 2 வருஷம் முன்னாடி கொரோனா பீரியட்ல எல்லாம் சுவாமி எப்படி இருந்தாருங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியாது. சுவாமிக்கு தெரியும். ஆனால் அவரை தூக்கி நிறுத்தி இன்னைக்கு நம்ம ஸ்டேஜில் உட்கார வச்சு இருக்கிறாருன்னு சொன்னால் எதனால்? அன்பர்களினால் இந்த அதுக்காக தான் அந்த விழா வச்சது. அவருடைய பழைய மாணவர்கள், அவருடைய அன்பர்கள் நிஜமால அவர் மேலே அன்பு வைத்திருக்கிறவர்கள். நான் சொல்கிறத நல்லா அழுத்தமாக அடிக்கோடிட்டு கொள்ளுங்கள். நிஜ அன்பு
யார் ஏவிஆர் சுவாமிகள் இடத்திலே இருக்கிறதோ அவர்களெல்லாம் வந்து இன்றைக்கு மங்களாசாசனம் செய்வதற்கு வந்திருக்கிறார்கள். எதை பற்றியும் பொருட்படுத்தாமல் அவர்களை எல்லாம் அவருடைய பொன்னார் திருவடிகளிலே அடியேன் பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வளவோ கஷ்டங்கள் தான் இருக்குது, உட்கார முடியல, ஏன்னா இவங்கெல்லாம் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள். நான் இந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உட்காந்து, அதனால தான் நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன். ஏன்னா சுவாமிக்காக வந்திருக்கிறாங்க. அதனால் இந்த 8:30 மணி வரைக்கும் நான் இன்னொன்று சொல்கிறேன். 40 பேரில் நான் 15 பேர் சுவாமிகிட்ட சொல்லிட்டேன். சுவாமி 40 பேரும் பேசணும்னா 3 நாள் நீங்கள் அந்த மண்டபத்திலே இருக்கணும். முடியாது, ஏன்னா சுவாமியை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டா நிப்பாட்ட முடியாது. நமக்கு எது முக்கியம்னா சுவாமிக்கு மங்களாசாசனம் பண்ணணும். வைணவத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது. ரொம்ப பேர் சொல்லுவாங்க வாழ்த்த வயதிலே வணங்குகிறோம். அதெல்லாம் கிடையாது. வாழ்த்துறதுக்கு வயதெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. வாழ்த்துறதுக்கு மனசு தான் வேணும். அதை தான் பெரியாழ்வார் முதல்ல காமிச்சார். சாற்றா ஆனானப்பட்ட பகவானுக்கே பல்லாண்டு பண்ணார். நல்லா இருந்தார். ஏன்னா நான் நல்லா இருந்தால் தான் நீ நல்லா இருப்பேன்னார். அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு அடியார்கள் வாழ. அப்புறம் தான் அரங்கநகர். ஏன்னா கோயிலுக்கு போகிறதுக்கு ஆள் இல்லாட்டி போனால் பெருமாள் தான் என்ன பண்ணுவார் இல்லையா? போகிறதுக்கு ஆள் இல்லாட்டி போனால் பெருமாள் என்ன பண்ணுவார்? அதனால் இப்போ நமக்கு சுவாமி நல்லா இருக்கு. ஒரு வார்த்தை சொன்னாருங்க காலையில் வந்தவர், எங்களுக்கு சுவாமி வீட்டுக்கு வந்துட்டா எங்கள் கஷ்டமெல்லாம் தீர்ந்து போடுங்கிறார். இருக்கிறாரு எங்க நினைக்கிறேன். அவர் சொன்ன வார்த்தை, சுவாமி ஒரு ஆறுதல் சொல்லுவாருங்க, ஒரு கன்சால் பண்ணுவார். ஆனால் அந்த கன்சோலேஷன் எங்களுக்கு மிகப்பெரிய எல்லா சிக்கலும் தீர்ந்து போயிடும். பெருமாள் கிட்ட வந்த மாதிரி நாங்கள் பெருமாள் கிட்ட கூட போக மாட்டோம். பெருமாள் கிட்டையே அனவரதமும் இருக்கக்கூடிய சித்திரகூட சுவாமி கிட்ட வந்துட்டாலே எங்கள் கஷ்டமெல்லாம் தீர்ந்து போயிடும்னு சொன்னால், அவர் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் இருக்கணும்? நமக்காக இருக்கணும். நான் சொன்னேன், நம்முடைய ஹரிப்பிரியா அவர்கள் கேட்பாங்க, அவங்களுக்கு உடம்பு கஷ்டமாக பிடிச்சோன்னா நான் பெரிய ஜோசியை நினச்சிக்கிட்டு என்கிட்ட கேட்பாங்க சுவாமிக்கு இப்போ எப்படி இருக்குன்னுட்டு. சுவாமிக்கு நான் சொல்லுவேன், அவர் ரோகிணி நட்சத்திரம், சந்திரன் உச்சம் அவருக்கு, அவர் மிதுன லக்னம். ஆனால் ஒரு விஷயம், இங்கே கிரகங்களெல்லாம் நம்ம மாதிரி ஆளுக்கு தான். பெருமாளினுடைய பக்தரான சுவாமி கிட்ட கிரகங்கள் எல்லாம் செல்லுபடியாவது, மனுஷால் அவருடைய ஜாதகத்தை பார்க்க முடியாதுன்னு சொன்னேன். அவருடைய ஜாதகமெல்லாம் அந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் பெருமாள். சரி, பெருமாள் என்ன பண்ணுவாருன்னா, பெருமாள் தான் நிறைய வேலை வச்சுருக்கிறாரு. இப்போ டாக்டர் சிவசாமி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். அவருடைய 60வது ஆண்டு நினைவாக இப்போ தான் காட்டுமன்னார்குடியில் ஒரு 500 பேஜஸ் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நூல். சுவாமி தகப்பனாருடைய 130வது திருநட்சத்திரம், அவருடைய 60வது திருநட்சத்திரம் அவர் ஸ்பான்சர் பண்ணார். 500 பக்கம். ஆனால் ஒன்று அது படிக்கிறதுக்கு தான் ஆள் இருக்காது, அது வேறு விஷயம். அது எழுதினார். ஆனால் சுவாமிகிட்ட என்னன்னா, சுவாமிகிட்ட கம்ப்யூட்டர் தெரியாது, வாட்ஸ்அப் தெரியாது, ஃபேஸ்புக் தெரியாது, ஃபேஸ் தான் தெரியும். எத்தனை காலம் கழிச்சு வந்தாலும் நீ நடராஜன் தானே, நீ இவர் தானே, இவர் 1960 படிச்சேங்கிறாரு இல்லையா? ஃபேஸ் தெரியும், ஃபேஸ்புக் தெரியாது, ஒரு எழுத்து தெரியாது. நம்ம ஏதாவது செய்தி அனுப்பினோம்னா அந்த ஹரிப்பிரியா அம்மங்கார் தான், அப்பா அவங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு பாரு, அவங்க சொல்லி தான் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சுவாமிக்கு கை ஆடும். நான் அப்போ தான் நான் ஒரு இடத்துல சொன்னேன், மணவாள மாமனிகளுக்கு அதே மாதிரி கை ஆடிக்கிட்டே இருந்தது. ஆடி 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 அந்த தமிழை எழுதி கொண்டே இருந்தார். இன்னைக்கும் பேனாவில் எழுதுறாரு. ஒரு படம் இருக்கு பாருங்க, இந்த இருக்கு பாருங்க. இதுக்காக தான் இந்த இடத்துல இதை ப்ரொஜெக்ட் பண்ணேன். இது லேட்டஸ்ட் பிக்சர். இதுதான் சுவாமி. அதை எழுதி பதிப்பித்தார். அச்சு கோக்கிறவனுக்கு தான் கஷ்டம் அப்போ இப்போ எழுதுகிற எழுத்துக்கு. ஆனாலும் கூட எழுதுறாருன்னா அவர் இன்னும் ஒரு நூற்றாண்டு இருக்க வேண்டும், நீங்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காகத்தான். ஒன்று, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். நான் என்ன மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டணும்னா எனக்கே 8 மணி ஆகிடும். ஆனால் 40 பேரில் 20-25 பேர் போட்டிருக்கிறோம். ஒவ்வொருத்தவங்களும் நான் சொன்னேன் 10 நிமிஷம் பேசினா கூட கிட்டத்தட்ட 9 மணி 10 மணி ஆகிடுமே என்னட்டு. அதனால் அவங்க எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிறேன், நீங்கள் சுவாமியை பார்த்து ஒரு ஏன்னா ஆழ்வாரில் 1102 பாட்டுக்கு மேலே பாடினா நம்ம ஆழ்வார் தான். 10 பாடினேன், 10 பாடினேன், ஆழ்வார் தான். ஆகையினால நம்ம மங்களாசாசனம் 2 வரியாவது மங்களாசாசனம் பண்ணாலே எனக்கு போதும்.